ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐசிகோ ஐபிஓ பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ லீட் ரெவன்யூ டெக்னாலஜி லிமிடெட். ஸோ இந்த ஐபிஓவில் தான் அவங்க வந்து லிஸ்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட் புக்கிங் சர்வீசஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மேக் மை ட்ரிப், பீச் மை ட்ரிப் மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசிகோ வந்து இப்போ வந்து அப்கமிங் ஃப்ளைட் புக்கிங் கம்பெனி. ஸோ வந்து ஸ்லோவாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து மேஜராக வந்து ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்சி. ஸோ ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து 3 சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் அண்ட் கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ஸ் டிக்கெட் புக்கிங், ஸோ பிஎன்ஆர் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மொபைல் ஆப். ஸோ ஃப்ளைட்ஸ்க்கு வந்து தனியாக ஆப் வச்சுருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்து ஹோட்டல்ஸ் அண்டு டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா அபிபஸ். ஸோ ரெட் பஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அபிபஸ் ஆப் வச்சுருக்காங்க. ஸோ ஃபார் பஸ் புக்கிங். ஸோ இந்த 3 சர்வீசஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 83 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அக்ராஸ் இட்ஸ் ஆப். ஸோ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா வந்து 2006. ஷிப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐபி வந்து June 10 to June 2 வந்து ஓப்பனிங்காக இருக்குது. ஸோ ப்ரைஸ் பேன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஷேருக்கு வந்து 88 to 93 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் பேன். ஸோ லாஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 161 லாட் சைஸ். ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 லாட், மேக்ஸிமம் வந்து 13 லாட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 1 லாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,973. ஸோ மேக்ஸிமம் வந்து 13 லாட் பார்த்தீங்கன்னா வந்து 1,94,000. ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபோர்ம் பார்த்தீங்கன்னா ஸோ 21, 22, 23 மார்ச் அண்ட் டிசம்பர் குவார்ட்டர் இந்த ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அக்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸ்டடியாக இன்க்ரீஸ் ஆகுது. 185 to 530, 538 to 585. ஸோ 2022 பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 21, 22 பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரோத் இல்லை. ஸோ மைனஸில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பேண்டமிக்லேருந்து வந்ததுனால. ஸோ 22 to 23 பார்த்தீங்கன்னா வந்து நல்ல க்ரோத்து. ஸோ பேட் பார்த்தீங்கன்னா வந்து -21 க்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23. ஸோ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 65. ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா வந்து 384 வந்து 517 க்ரோஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸோ இந்த கம்பெனி வந்து பேண்டமிக்லேருந்து ரிலீவ் ஆகிட்டு இப்போ வந்து ஸோ ப்ராஃபிட் வந்து ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வந்து இந்த ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு Day 1 அன்னைக்கு. ஐபிஓ டைம்லைன் பார்த்தீங்கன்னா June 10 வந்து ஓப்பன் ஆகுது, June 12 வந்து க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து June 13. ரீஃபண்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 14. ஸோ லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா June 18. டியூஸ்டே வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ கிரே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 26 rupees தான் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து லிஸ்ட் ஆச்சுன்னா வந்து 27% ஓவர் த இஷ்யூ ப்ரைஸ் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ் வந்து நல்லா ஸ்டெடியாக க்ரோ ஆகுது ஃப்ரம் -2 +. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா குட். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ROE, ROC வந்து ரிலீஸ் பண்ணல. RONW ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15.26% கிட்ட வந்து இருக்கு. ஸோ RONW பார்த்தீங்கன்னா 20% மேலே இருந்தால் வந்து குட் கம்பெனி. ஸோ இது வந்து ஆவரேஜாக தான் இருக்கு. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஃபினான்ஷியல்ஸ் மட்டும் தான் எக்ஸலண்ட்டாக இருக்குது. மற்ற 2 ஃபேக்டர் வந்து ஓகே ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ லாங் டேர்ம்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து அவ்வளோ நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை. ஸோ லாங் டேர்முக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இது வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம். நன்றி.